வணக்கம் சார். வணக்கம் சிவா. பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அப்படின்னு தான் அவர் சொல்லலாம். நம்ம ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய இழைப்பு வந்து நம்ம அப்துல் கலாம் சார் அவர்கள். அவருக்கே ஒரு நெருங்கிய டைம் வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு விவேக் சார். அது மட்டும் இல்லாம அவர் கேட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஷன் எடுத்திருக்காரு சார். அதுல இப்ப எந்த அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க சார்? அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, இப்படியே போயிட்டுச்சுன்னா நைட்டு ரூமுக்கு போய் அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு இல்ல எல்லா ஹோட்டலும் மூடி இருப்பாங்க, பேரிச்சம்பளமும் ஒட்டகப்பால் மட்டும் குடிச்சிட்டு படுக்க வேண்டியது இருக்கு. இங்க அவார்டு வாங்குறவங்களும் நிறைய பேசுறாங்க, அவார்டு கொடுக்கறவங்களும் நிறைய பேசுறாங்க. பாவம் ஆடியன்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. உண்மையில லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன்னைக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா அதை நம்ம ஆடியன்ஸுக்கு தான் கொடுக்கணும். நம்ம சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஆனா டோட்டல் இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டா, அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அவரு நினைச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்ட்ட சொல்லிருக்கலாம், ஆமீர் கான்ட்ட சொல்லிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல விவேக்க கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள், this is against global warming, do that, and he has given that task to me. So far I have done 27 lakh saplings in Tamil Nadu, and my target is 1 crore. He'll be there above blessing me and guiding me to achieve that goal. சார், இப்போ சீரியஸா பேசிட்டீங்க. நீங்க சீரியஸா பேசினா கொஞ்சம் கலங்குது. கொஞ்சம் ஜாலியா விஐபில இருந்து ஒரு டைலாக் நீங்க சொன்னீங்க, நல்லா இருக்கும். விஐபிக்கு கண்டிப்பா சொல்றேன். விஐபி டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அவார்டுக்கு நான் நன்றி சொல்லணும்னா கொஞ்சம் பேருக்கு சொல்லணும். அதை நான் சொல்லிட்டு அப்புறம் அந்த டைலாக் சொல்றேன். சொல்லலாமா?